மாலை நேரம் மழை தூறும் காலம். பகுதி 1. ஆதித்யன் சுகமாக மேகப் போர்வைக்குள் இருந்து எழலாமா வேண்டாமா என்று உஷா சாயா தேவியருடன் கொஞ்சிக் கொண்டிருந்த பொன்மயமான காலை வேளை. மேகங்கள் அவனை சிறைப்படுத்தி இருக்க, பறவை கூட்டங்கள் அவனை எழச் சொல்லி இனிய குரலில் சுப்ரபாதம் இசைத்தன. கடமைக்கும் காதலுக்கும் காலகாலமாக இருக்கும் போராட்டத்தில் ஆதித்யன் சிக்கித் தவிக்க, வாயுதேவன் அவனின் துணைக்கு வந்து மேகங்களை கலைந்து போகும்படி ஆணையிட்டான். அதனால் மனமின்றி மேகங்கள் மெதுவாக கலையத் துவங்க, சூரியன் தன் பொற்கிரணங்களை நிலமங்கையின் மேல் மென்மையாக படரவிட்டான். ஆதித்யனின் கிரணங்கள் தன் காதலை நிலமங்கையிடம் சொல்ல, பனிப்போர்வையில் இருந்த நிலமகளும் சிலிர்த்து போர்த்திருந்த ஆடை உருகி நின்றாள். காதல் மொழி பேசி நின்ற இருவரையும் ரசித்துக் கொண்டு பிரத்யக்ஷா மூணாரின் மலைச்சரிவுகளில் நடந்து கொண்டிருந்தாள். மலைப்பாதையாக இருந்ததால் வேகமாக நடக்க இயலவில்லை. அதுவும் நன்மைக்கே என்று நினைத்தவள் சுற்றிலும் சூழ்ந்திருந்த இயற்கையை ரசித்துக் கொண்டே நடந்தாள். சாலையில் இருக்கும் சிறிய பாலத்தின் அருகே காத்திருப்பதாக சுரேஷ் சொல்லி இருந்தான். அவன் வேகமாக முன்னால் சென்றதால் அங்கு இப்போது அவளுக்காக காத்திருப்பான். தாமதமாக சென்றால் அவள் உருவத்தை கிண்டல் செய்வானே, பிறகென்ன, வழக்கம் போல் சண்டைதான் நடக்கும். பச்சை பசுமையான இனிமையான சூழலில் அவனுடன் சண்டையிட விருப்பமின்றி வேகமாக நடக்கலானாள். சற்று நேரத்தில் மலைப்பாதை மேடாகிச் செல்ல மூச்சு வாங்க இடுப்பில் கையை வைத்தபடி நின்றாள். முகத்தை வருடிய குளிர்காற்றில் நிறைந்திருந்த ஆக்சிஜன் இதமளிக்க மீண்டும் வேகமாக நடக்கலானாள். லேசாக அரும்பிய வியர்வை துளிகள் இளங்காலை வெப்பத்தால் அவளது அழகிய புருவங்களை தாண்டி வழிந்தது. கை விரல்களால் வியர்வையை சுண்டியபடி தொலைவினில் தெரிந்த பாலத்தை பார்த்தாள். சுரேஷ் பாலத்தின் கைப்பிடி சுவற்றில் அமர்ந்திருந்தது மங்கலாக தெரிந்ததும் வேகமாக ஓடிச் சென்றாள். மீண்டும் வாயை திறந்து சுவாசத்தை சரி செய்து கண் மூடி மூச்சு வாங்கி நின்றாள். அவன் குனிந்து ஸ்போர்ட் ஷூவின் லேசை கட்டி கொண்டிருக்க, பாலத்தின் கைப்படி சுவற்றில் இருந்த சின்ன இடத்தில் அவனை ஒட்டி அமர்ந்தாள். அவனது தோளை தட்டி, சாரிடா, உன்னை வெயிட் செய்ய வைத்து விட்டேன், இப்ப வா போகலாம் என்றாள். அவன் தோளை அழுத்தியபடி எழுந்தவள் ஷூலேசை கட்டிவிட்டு நிமிர்ந்தவனின் முகத்தை பார்த்ததும் அதிர்ந்தாள். அது சுரேஷ் இல்லை, வேறு யாரோ. சுரேஷின் உயரத்தில் அவனது வயதை ஒத்தவனாகவே இருந்தான் அவன். தனது தலையில் லேசாக தட்டியபடி, ஐ எம் சாரி சுரேஷ் என்று நினைத்து என்று துவங்கியவள் எப்படி முடிப்பதென்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டாள். வெல், தட்ஸ் ஓகே என்று சொல்லி விட்டு அவன் முன்னே ஓடலானான். மனதிற்குள் சுரேஷிற்கு அர்ச்சனை நடத்தியபடி அவர்கள் தங்கியிருந்த விஸ்பரிங் ஹைட் ரெசார்ட்டை நோக்கி நடந்தாள் பிரத்யக்ஷா.